சென்னையிலையும் ஊடகவியலாளர்கள்லாம் தொடர்ந்து கைது செய்யப்படுறது. இப்போ சவுக்கு சங்கர் எடுத்தீங்க. சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ போட்டாப்புல. அந்த வீடியோவில் வந்து ஒருத்தரை பற்றி அவன் போதைப் பொருளை வந்து விற்பனை பண்ணி தான் திரைப்படம் எடுக்கிறதா அவர் போட்டாப்புல. போட்டான்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணும், அந்த சம்மந்தப்பட்ட அந்த இயக்குனரோ அல்லது தயாரிப்பாளரோ என்ன பண்ணும், போலீஸில் போய் புகார் சொல்லணும். சார் இது பொய்யான இது, இந்த வீடியோ போட்டிருக்காரு, பொய்யான போட்டிருக்காரு, இதை வந்து உடனே நீக்கணும். இல்லைன்னு சொன்னால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு அவன் 4-5 பேர் கூட சவுக்கு ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் கலாட்டா பண்ணுங்க. அப்போ கலாட்டா பண்ணும்போது இயற்கையாக என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்குள்ளே மிரட்டினா இல்லைடா எங்கே வந்து யாரை மிரட்டுற, அது கோவம் வருமா இல்லையா, நம்ம இடத்துக்கு வந்து நம்மளே மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருமா இல்லையா, அந்த கோபத்தில் அதில் தான் நம்ம லீயோவை இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இது ஆனால் பழைய கேஸ், இது அங்கே வேலை பார்க்கும்போது உள்ள கேஸ்ன்னு சொல்லி வேலை பார்க்க அதான் சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதான் அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவன் வந்து போய் எங்கிட்ட 1 லட்ச ரூபா பிடிங்கிட்டான் சவுக்கு, கூட இருந்தவங்க எல்லாம் எங்களை அடிச்சாங்க, என் வயிற்றுல வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க லியோவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லியோவோ இல்லை சங்கரோ யாருமே பயில்வான்னு இல்லை, அடிச்சு அடி வாங்குற நிலைமையில தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்படிங்கும்போது அவங்க எப்படி அடிச்சிருப்பாங்க? நான் அவங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நீ ஏன்டா அங்கே போனன்றதான் என்னுடைய கேள்வி.